ஹாய் ஒருவன் எப்படியோ ஒரு வழியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ உங்கள் ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும் அண்ட் எதில் பார்க்கணும் அண்ட் உங்களோட இண்டிவிஜுவல் ரேங்க் எப்படி பார்க்கணும், ஓவரால் எல்லாத்தோட ரேங்க் எப்படி பார்க்கணுங்கிறது இப்போ பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆயிருச்சான்னு கேட்டால் கிடையாது, டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா தற்காலிகமாக ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தவிர சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ரேட்டு அந்த ரேட்டு ரவுண்ட் ஷெடியூல் ரிலீஸ் ஆகலை. ஸோ பொறுமையாக இருங்க, எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ரொம்ப மெடிக்கல் மிராக்கிள் நான் சொன்ன மாதிரியே 2,39,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக் நம்பர். கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான், அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ ரேங்க் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். TNEA.online.org வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லாகின், இங்கே லாகின் காட்டுதா, இந்த லாகினில் போனீங்கன்னா உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோட இது ஓப்பன் ஆயிரும். பேர், கம்யூனிட்டி, கட் ஆஃப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க்கு தான் உங்கள் அக்ரிகேட் மார்க், அதாவது உங்கள் கட் ஆஃப் மார்க் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தா நீங்கள் போட்டதுக்கும் கம்ப்யூட்டர் போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கும், செலவுங்களுக்கு மட்டும், சரிங்களா? இது கரெக்டான கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ரேங்க்னா என்னென்னா ஓவரால் எல்லாத்துக்கும் கூட வந்த ரேங்க்கு. ஓவரால் 2,39,000 பேருன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் முடி 200லேருந்து 77.5 முடி எவ்வளோ ரேங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 91,224 ரேங்க் இவர். ஸோ கம்யூனிட்டி ரேங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்பிசி கம்யூனிட்டியில் 26,613 ரேங்க். பயப்பட வேண்டாம், இந்த நம்பர்ஸ் பார்த்து பயப்பட வேண்டாம். இப்பவும் சொல்கிறேன், நிறைய கால்ஸ் வரும், பயப்பட வேண்டாம். ரேண்டம் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் பார்த்துக்கலாம், நம்ம ஓவரால் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டை பார்ப்போம். ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே TNE வெப்சைட்டில் சைடில் இங்கே ஒரு இது இருக்கும், டேப் இருக்கும், ஐக்கான் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லா ரேங்க்கும் இருக்கு பாருங்கள். ஜென்ரல் அகாடமிக் ரேங்க்கு, அகாடமிக் டிஃபரன்ஸ் லேபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மெண்ட், இதெல்லாம் ஜென்ரலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வர ரேங்க்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஜென்ரல் ரேங்க் 7.5 ரிசர்வேஷனில். அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃபரன்ஸ் லேபிள்டு 7.5ல் டிஃபரன்ஷியபிள் ரேங்க், 7.5ல் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ரேங்க், 7.5ல் ஸ்போர்ட்ஸ் ரேங்க். ஒகேஷனல் ஜென்ரல் ரேங்க், அடுத்து ஒகேஷனல் டிஃபரன்ஸ் லேபிள் ரேங்க், ஒகேஷன் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ரேங்க், ஒகேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க், ஒகேஷனல் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ரேங்க். ஸோ இது எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எந்த ரேங்க் இருக்குன்னு பார்த்து இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக பார்க்கணுன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னெலிஜிபிள் அப்ளிகேஷன் லிஸ்ட் 2025. ஸோ யாரெல்லாம் இன்னெலிஜிபிள்லையோ அதில் போட்டிருக்கும். உடனே யாருக்கு ரேங்க் வரல, இன்னெலிஜிபிளாக இருக்கீங்களோ பயப்பட வேண்டாம். கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ்ன்னு சொல்லி 5 நாள் 4 நாள் டைம் இருக்குது. நீங்கள் தயவு செய்து TFC சென்டருக்கு போய் உங்களுடைய இது குறைகளை தீர்த்துக்கலாம். ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போங்க, மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜென்ரல் அகாடமிக் ரேங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் அந்த பிடிஎஃப்பை. ஸோ பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது, பெரிய பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கணும், 2,39,000 பேர். ஸோ அது வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான நம்பர். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், 200க்கு 200 எடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது நம்பர்ஸ். 200க்கு 200 எடுத்தவங்க நம்பர் போயிட்டே இருக்குது. இதுதான் ஜென்ரல் ரேங்க். இந்த சைட் இருக்கிறதா ஜென்ரல் ரேங்க். இது உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், இது கட் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இது கம்யூனிட்டி, ஓகேவா? ஸோ இது கம்யூனிட்டி ரேங்க், இது உங்கள் கம்யூனிட்டி, இது கம்யூனிட்டி ரேங்க், ஓகேவா? பாருங்க, இது சீரியல் நம்பர், சாரி, இங்கே தான் ஜென்ரல் ரேங்க் போட்டிருக்காங்க. இது கம்யூனிட்டி ரேங்க். உங்கள் கம்யூனிட்டி எது பார்த்துக்கோங்க, இதுதான் ரேங்க், சரியா? பாருங்கள். ஸோ 200க்கு 200 எடுத்தவங்களே இந்த வருஷம் எவ்வளோ ஜாஸ்தின்னு பாருங்கள். இது என்றைக்குமே 4 வருஷத்தில் இல்லாதது ஒரு ஜாஸ்தி. 141 பேர் 200க்கு 200 எடுத்திருக்காங்க. ஸோ 141 பேர், அதாவது 141 பேர் எடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்புறம் 199ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், 199.66ல் 3 பேர், 199.5ல் பாருங்கள் எவ்வளோ பேருன்னு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டாலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓவரால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம். இப்போ பாருங்கள், தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் தான் போட்டிருக்காங்க, உங்கள் பேர் போடலை.
போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருந்தாங்க, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் செக் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷன் நம்பர், இது வந்து சீரியல் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு, இது வந்து உங்கள் கம்யூனிட்டி, இங்கே வந்து கம்யூனிட்டி ரேங்க். சார் ஓசிக்கு போடலை சார். ஓசினா என்ன? ஓப்பன் காம்படிஷன், அதர் கேட்டகிரி, ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் காம்படிஷனுக்கு எப்படி ரேங்க் இருக்கும்? அங்கே ரேங்க் இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ பேர் போட்டிக்கு இருக்காங்க, எவ்வளோ இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். சார் 2,39,000 பேரா? என்ன சார் சொல்கிறீங்க? ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நம்பர் சார், எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பயந்துடாதீங்க. 200க்கு 200 எடுத்தோடனே 141 பேர்னா அப்போ நினச்சி பாருங்க. அப்படின்லாம் பயப்படாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான். நான் என்ன சொல்கிறேன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்கள் கம்யூனிட்டி ரேங்கை பாருங்கள். ஜென்ரல் ரேங்க் பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டி ரேங்கை பாருங்கள். கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிக்கலை. சரிங்களா? அறிவிக்கலை. டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஷெடியூல் எப்போனா 7ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்து பயந்து சும்மா ஃபோன் பண்ணுறதை வச்சு யாருக்கிட்டே போய் மாட்டி தேவையெல்லாம் மண்டைகளுவாங்க மாட்டி இது பண்ணிடாதீங்க. ஜென்ரல் ரேங்க் பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் பாருங்கள். கம்யூனிட்டியில் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர்த்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து. ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் எது சேப்பர் ரேங்க்னு அப்படி பார்த்தீங்கன்னா 2,39,000 1.5 லட்சத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப் ஃபார் எம்பிசி. எஸ்சி எஸ்சி எஸ்டினா நீ எந்த ரேங்காக வேணாலும் சேஃப். ஏன்னா உங்கள் கம்யூனிட்டியில் நீ கெத்து. எஸ்சியில் 34,000 பேர் தான் இருக்கான் இந்த வருஷம், எஸ்சியில் 15,000 பேர் தான், எஸ்டியில் கம்மியான பேர் தான் இருக்கான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான். அதில் வந்து அந்த ரேங்கிங்கில் நீங்கள் வந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி பிசிக்கு 1 லட்சம் தாண்டி இருக்காங்க. அதனால் பயப்படாதீங்க. பிசி ரேங்க், உங்களுடைய பிசி ரேங்க் என்னன்னு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக போட்டு பயப்படாதீங்க. சரிங்களா? இதுதான் நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னெல்லாம் போட்டி இருக்குது, எப்படி ரேங்க் அனாலிசிஸ் என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் பேசுவோம். 7.5 ரிசர்வேஷன்லையும் பார்த்துடலாம். அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்னு போட்டுருப்பாருங்க, அதுதான் 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன்லையும் போட்டி அதிகம் இந்த வருஷம், பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் ஸோ பாருங்கள் 7.5 ரிசர்வேஷன் போட்டிருக்கா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜ்? ஓ வா, 7.5 ரிசர்வேஷன் கிட்டத்தட்ட 50,000 பேர் இருப்பாங்களோ என்னமோ, நான் இனி பார்க்கவே இல்லை. 7.5 ரிசர்வேஷன். ஸோ 7.5 ரிசர்வேஷன் பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் அதிகம் தான் எல்லாமே. ஸோ இதில் எவ்வளோ பேர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் பயப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அந்த நீட் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்தனால நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் அனலைசிஸ் பண்ணிட்டு வருவோம். 7.5 ரிசர்வேஷன் என்ன இதுங்கிறதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ பயப்பட வேண்டாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. இது ஓப்பனாக டைம் ஆகுதுப்பா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு 7.5ல் ஜென்ரலில் எவ்வளோ பேர் எல்லாத்துலேயும் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு ஒரு பயம் போகும். ரேங்க் அனாலிசிஸ் சொல்கிறேன். கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் வீடியோ போடுறேன். ஏதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரு நம்பர் தான் இப்போ எங்கிட்ட இருக்கு, கால் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சால் லைவ் வருவோம். சரிங்களா? தேங்க்யூ. பாருங்கள் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்குது. 40,000 50,000 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமாம் 50,000 45,000 ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அதாவது ஜென்ரல் ரேங்க் பாருங்கள். 46,848 பேர் இருக்காங்க. சரிங்களா? 46,848 பேர் வந்து இதில் இருக்காங்க. இதில் நம்மளுடைய 7.5 ரிசர்வேஷனில் அதில் எவ்வளோ இருக்காங்க, என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.